ஹலோ கைஸ். இங்கிலாந்து கூட நடந்துட்டு இருக்க ஓடிஐ சீரிஸோட லாஸ்ட் மேட்ச், அதாவது மூணாவது ஓடிஐ வந்து லண்டனில் நடக்குது. அந்த மேட்சோட ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கு. அஃபிஷியலாக எந்த நியூஸும் இல்லை, பட் ஆனால் ஃபேன் பேஜஸ்லையும் மீடியா அவுட்லெட்ஸ்லையும் இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் அதே மாதிரி சில நியூஸஸ் பார்க்குறப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே அந்த மென்டாலிட்டி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் தான் மெயின் ரீசனாக சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து இந்த ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அவரோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து பாலை டைம் பண்ணுறது தான். அதான் அவரோட நேச்சுரலான கேமும் கூட. ஆனாலும் அவரோட ஃபிட்னஸை ஒரு காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏன்னு தெரியல. ப்ளஸ் இதில் இன்னொரு ரொம்ப வருத்தமான விஷயம் எனக்கு பர்சனல் லெவலில் என்னென்னா, இந்த 2023 வேர்ல்டு கப் தோற்றதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது ரோஹித் சர்மா தான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விராட் கோலிக்கு 2011 வேர்ல்டு கப்பில் அவரோட கண்ட்ரிபியூஷன் இருக்குது. வேர்ல்டு கப் டைட்டில் அவர்கிட்ட ஆல்ரெடி அவரோட கேபினெட் இருக்குது. ரோஹித்துக்கு 2011 அந்த சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் நடந்த 2 வேர்ல்டு கப்பில் நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி செய்யலை. ஒரு வேர்ல்டு கப் வந்து எகெயின் எம்எஸ் தோனி கேப்டன் பண்ணார். 2019 வேர்ல்டு கப் விராட் கோலி கேப்டன் பண்ணார். ரெண்டு டோர்னமெண்ட்லையுமே நம்ம ஃபைனல் கூட போகலை. 2023 வேர்ல்டு கப் வந்து அன்டிஃபீட்டட் கம்பெனி, அதாவது ஒரு கேமோட லாஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஃபைனல் போனோம். ஃபைனலில் தான் முதல் லாஸு. எனக்கெல்லாம் பர்சனல் லெவலில் 20 வருஷம் கழித்து த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 2003 வேர்ல்டு கப்பில் எப்படி ஒரு 10 வயசு 11 வயசு பையனா அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கை பார்த்தோமோ, அதே மாதிரி அந்த அந்த சேம் எஃபெக்ட் வந்து 2023 வேர்ல்டு கப்பில் கிடச்சிது. அதுலேருந்து ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. நமக்கே அப்படின்னா ரோஹித்துக்கெல்லாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மாவோட அவரோட அந்த ஃபெயிலியர் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சது. மேட்ச் முடிஞ்சமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த இந்த டோர்னமெண்ட்ஸில் அவரோட பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஹார்ட் ப்ரோக்கன் ஆனார் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. பட் ஆனால் ரெக்கவர் ஆகிட்டார். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆனார். எகெயின் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணார், கொஞ்சம் வெயிட்டை குறைச்சாருன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்னொரு பெரிய இஷ்யூ என்னென்னா ஃபார்மில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா இல்லை. பழைய ரோஹித் சர்மாவை நம்மளால் பார்க்க முடியுதா அப்படின்னா இல்லைங்கிறது தான் நிதர்சனம். விராட் கோலிக்குமே நான் அதை தான் சொல்வேன். ரன் ஸ்கோர் பண்ணாலும் பழைய ஆட்டிடியூடோட பழைய டாமினேஷனோட ரன் ஸ்கோர் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ரன்ஸே 2 பேரும் பெருசாக ஸ்கோர் பண்ணலைங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அது இன்னொரு நாள் ஸ்டாட்ஸோட சொல்கிறேன். எஸ்பெஷலி டெஸ்ட்டில் இப்போ வந்து டெஸ்ட்லேருந்து அவங்க 2 பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் பண்ண வச்சுட்டாங்கங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் அது அப்படி இல்லை. 2 பேருமே டெஸ்ட்டில் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில். அதுக்கான ஸ்டாட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இப்போ ஓடிஐலேருந்து அவங்கள ரிட்டையர்மெண்ட் அவங்களா பண்ணுறாங்கங்கிறத ஏற்றுக்க முடியலை. ஏன்னா பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 2027 வேர்ல்டு கப்புக்காக தான் 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 26 T20 டோர்னமெண்ட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சோன்னா T20லேருந்து சந்தோஷமாக தான் ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது பிச்சில் டைட்டில் வாங்கினோடனே டைட்டிலோட ரிட்டைர்மெண்ட் சொல்கிறது வந்து அதுதான் ஆகச்சிறந்த ரிட்டைர்மெண்ட்டு. 2 பேருக்கும் அது கிடச்சிது T20லேருந்து. ஆனால் டெஸ்ட்டில் வந்து பிஜிடியில் தோற்றதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் சொன்னாங்க. அதையும் ஓரளவு ஏற்றுக்கலாம். ஏன்னா டெஸ்ட்டில் வந்து அந்த சஃபல் தேவைப்பட்டது, அடுத்த ஜென்ரேஷன் வர வேண்டிய தேவை இருந்ததுனால அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஓடிஐ ஃபார்மேட் தான் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா ஓடிஐயில் 2 பேருமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் 2 பேரில் ஒரு ஆள் கன்ஃபார்மாக ஷைன் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி விராட் வந்து தொடர்ச்சியாக அவரோட இம்பார்ட்டன்ஸை ஓடிஐ ஃபார்மேட்டில் அவர் கொடுத்துட்டே இருக்கார். அப்படிங்கிறப்போ ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து விராட் மேலே தான் விழும்.
ஸோ அவர் மேலே அவர் விளாண்டாலும் ப்ரெஷர் இருக்கும். ப்ளஸ் நீயே ரிட்டையர் ஆறு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ப்ரெஷரும் அவர் மேலே வரும். அதனால் இந்த ரோஹித்தோட ரிட்டையர்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, அதாவது மியூச்சுவலாக இருக்கும், அவர் ஆசைப்பட்டு தான் ரிட்டையர் ஆகிறாரா அப்படின்னு என்னால் சொல்ல முடியறதில்ல. எப்படி மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்சியை அவர் ஆசைப்படாட்டியும் அவர்கிட்ட வாங்கி கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டும் அவரை ஃபோர்ஸ், அதாவது போதும் சார் நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்ப்போம் அடுத்தடுத்த நியூஸஸ் எப்படி வருது அப்படின்னு. பட்டு ரோஹித் ரிட்டையர் ஆனால் டீமுக்கு லாஸா அப்படின்னு கேட்டால், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து குறையுமே ஒழிய மற்றபடி அபிலிட்டி வைஸ் பெரிய லாஸ் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா நிஜமாவே ரிட்டையர்ட் ஆனால் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு அடுத்ததாக அங்கே விளையாட போகிறவர் வந்து மோஸ்ட்லி ஜெய்ஸ்வாலாக தான் இருக்கணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் தான் மோர் தென் ரெடி டு ஸ்டெப் ஆன் டு த இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ். ஏன்னா டெஸ்ட்டில் ஆல்ரெடி அவர் வந்து அன்டிஸ்பியூட்டபிள் ஓப்பனராக இருக்கார். அவரை விட்டுட்டு அவரோட பெட்டர் ஓப்பனர் டெஸ்ட்டில் நமக்கு இது வரைக்கும் இல்லை. அவருக்கு வந்து ஓடிஐயில் சான்ஸ் கொடுக்கணுங்கிறது ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு குவரி. ஜெய்ஸ்வாலை இவ்வளோ நாள் டீமுக்குள்ளே எடுக்காமல் இருக்க ரீசனே ரோஹித் தான் அப்படின்னு டேரெக்டாகவே சொல்ல முடியும். ஏன்னா அந்த பக்கம் கில் இன்னொரு ஓப்பனிங் பார்ட்னர் ஓடிஐஸில். கில் ஆப்வியஸ்லி அன்ட்ராப்பபிள், டீமோட கேப்டன், வேறு ப்ரெசன்ட் டீம் கேப்டன். 2026 வேர்ல்டு கப்பை கேப்டனாக அவர் தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. அதில் வந்து போர்டு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால தான் அவரை வந்து இப்போ 26 வேர்ல்டு கப், அதாவது T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேருந்து அவர் ட்ராப் பண்ணுறப்போ அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, 2027 வேர்ல்டு கப்புக்கு அவர் 50 ஓவர் வேர்ல்டு கப் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதனால் 2027 சப்சிக்வெண்ட்டாக 2028 வரைக்குமே அவரை வந்து T20 இல்லாமல் ஓடிஐலையும் டெஸ்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண போர்டு அறிவுறுத்திருக்கதா நியூஸஸ் சொல்கிறது. ஸோ கில் வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்காரு. அவர் கூட பார்ட்னர் பண்ணுறதுக்கு ரோஹித்தை ட்ராப் பண்ணால் ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால் தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் ஆல்ரெடி டெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போயுமே டெஸ்ட்டில் 2 பேரும் இந்தியன் டெஸ்ட் டீமோட 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸ்னால் அது கில்லும் ஜெய்ஸ்வால் தான். ஸோ ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணால் ரோஹித்தை ட்ராப் பண்ணுறது ஓகே. அதை விடுத்துட்டு வேறு யாரையாவது அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோன்னு ஆரம்பித்தாங்கன்னா இந்த போர்டு வந்து அசிங்கமாக திட்டு வாங்குறத தடுக்கவே முடியாது. அது வந்து டீமோட பெர்ஃபார்மன்ஸையும் வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக பாதிக்கும். அதாவது வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்டு டீமோட போகிறது தான் நல்லது. இது வரைக்கும் இந்தியாவோட ஓடிஐ டீமில் வந்து இன்னும் நிறைய செட்டில் பண்ணாத பொசிஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி 6, 7, 8 அந்த 3 ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டும் யார் யார் விளாட்றாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் தான் இவ்வளோ நாளாக இருக்கும். ஏன்னா ஹர்திக்கோட ஃபியூச்சர் என்னன்னு தெரில, ஹர்திக்கோட இன்ஜுரி கன்சர்ன்ஸு அது என்னன்னே தெரியலை. சிவம் டூபேவை இப்போ புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஓடிஐ ஃபார்மேட்டுக்குள்ளே. அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியாது. நிதிஷ்குமார் ரெட்டி கன்சிடரேஷனில் இருக்கார். அப்புறம் அக்ஷாரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். இது பத்தாததுக்கு நம்ம ஒரு ஆளை இன்னும் போர்டு மறந்துடுச்சு, மக்கள் ஃபேன்ஸ் மறந்துட்டாங்க, ஜட்டு. ரவீந்திர ஜடேஜா இன்னும் ஓடிஐயில் ஆக்டிவாக தான் இருக்கார், ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல. அப்படி இருக்கப்போ அவரை ஏன் ஓடிஐக்கு இன்னும் கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க? இல்லை ஒருவேளை வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சீரீஸ் விளையாட வச்சுட்டு அப்படியே அவரை வேர்ல்டு கப் கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னங்கிறத எந்த தெளிவான நியூஸஸுமே இது வரைக்கும் இல்லை ஜட்டுவை பற்றி. அதனால அந்த ஃபார்மேஷன்ஸை கொஞ்சம் செட்டில் பண்ணுற வரைக்கும் ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் மாதிரியான புது பாமை உள்ளே போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.